பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 144வது அதிகாரம் 15வது வசனம். சிறை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே, நீங்கெல்லாம் பாக்கியமான ஒரு ஜனம்னு சொல்றாரு. அதாவது கர்த்தரை நம்ம தெய்வமா கொண்டிருக்க பிள்ளையா இருக்கும்போது நம்ம பாக்கியவான்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அழகா ஒரு பாட்டு இருக்கு. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆண்டவர் நம்ம தெய்வமாக கொண்டிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. சில மனுஷங்க முன்னாடி நீங்கள் வெட்கப்பட்ட சூழ்நிலை காணப்படலாங்க. எல்லாரும் உங்களை குறை சொல்லிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியிலே போயிட்டு இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே மாறப்போகுது. எப்போ மாறும்னா நீங்கள் ஏசப்பாவை தெய்வமாக கொண்டு அவரை பின்பற்றி அவரோட பிள்ளைலாம் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுவார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பாவை விசுவாசிக்கணுங்க. ஏசப்பாவை சொந்த ரட்சகராக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவரோட ரத்தத்தில் நீங்கள் கழுவப்பட்ட பிள்ளையாக மாறுவீங்க. அப்போ மாறிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றி அவரோட